ஒரு விசித்திரமான ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம். இவர புலி வருமா, யானை வருமா, கரடி வருமா, எல்லாம் வருமா. சொல்லி அந்த சைனானா என்ன ஏதோ நான் சின்ன வயசு சைனால இருந்து தப்பி தெரியாம இங்க இந்தியன் வந்து பொழைச்சிட்டு இருக்க மாதிரி என்ன பாத்துட்டு போறாரு. குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் மிஸ் ஆயிட்டாங்க, அவங்கள புடிங்க முடியாது. நான் இந்தியன் மூஞ்சி தான் நானு. என்ன யாருக்கிட்ட அது பக்கா கோயம்புத்தூர் மூஞ்சி. என்ட்ரிங் இன்டு மொனாஸ்ட்ரி. How to say வணக்கம். அவங்க நம்மள திட்டுவாங்களா, அவங்க போட்டு திட்டி இந்த பிரேயிங் வீல்ஸ் சுத்துறோம். நீங்க உங்க மனசுக்குள்ள என்ன தோணுதோ நல்ல விஷயங்கள் வேண்டிக்கோங்க, சரியா? ஓகே, ரெடி? ஷைங் வாங். சொல்லி சைனா டிஷ் பேர் ரெண்டு சொல்லு. சைனா டிஷ் பேரா? தாய் சிக்கன் கறி. ஐயா, இது தெற மாதிரி இருக்கு. அப்படி இல்ல, வாயில் மாட்டல எப்பவுமே கண்டுபிடிச்சிட்டா வாயில் நுழையாம இருக்கணும். அப்பதான் அது அந்த அளவுக்குலாம். அப்ப நான் ஃபோன் எடுத்து கூகுள் தான் பண்ணனும். நான் என்ன அடிக்கடி போய் சைனா சாப்பிடுற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, this cute girl this orange soka with my தம்பி எங்க போயிட்டு இருக்கோம்னா சைனாக்கு போறோம் இன்னைக்கு. நம்ம டாக் போட்டாங்க, இந்த ஊருக்கு என்ட்ரி குடுத்துட்டாங்க. இன்னைக்கு உனக்கு நீயே போட்டுச்சு. ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் மாதிரி இருக்குது. ஓகே, சூப்பர். சோ நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸ்ன்ற மாதிரி ஜாலியா போயிட்டு இருந்துச்சுல. நம்ம என்ன பண்ணிருக்கோம், அங்க இருந்து ஒரு விசித்திரமான ஒரு இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலி ரீசன்ட் டைம்ஸ்ல ஓரளவுக்கு ஒரு சில பேர் தெரியுது. பட் வந்து நிறைய பேருக்கு தெரியக்கூடிய ஒரு இந்த சைடுல இந்த பக்கமா இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு தெரியும். எங்களுக்கும் ரீசெண்டா தெரிய வந்துச்சு. எந்த இடம்னா நம்ம இந்தியாக்குள்ளேயே ஒரு சைனா ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. திபெட்டியன் வில்லேஜா? திபெட்டியன் வில்லேஜ். டிபெட்டியன் வில்லேஜ். ஆமா, அத நாங்க என்ன பண்ணோம், வீடியோஸ்லாம் பார்த்தோம், பயங்கரமா இருந்துச்சு. சைனா அப்படியே சைனாவோட இது வந்து கோயில் அப்படிங்க உள்ள வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ள போய் பாப்போம். நான் வீடியோல பார்க்கும்போது எனக்கு சைனாவா ஜப்பானா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு மாதிரி அது சூப்பரா இருந்தது. அந்த டாங்லிங் ஏதோ ஒன்னு. ஆமா, ஏலாமரி சூர்யா அவர் அந்த டாங்லி இருக்கார்ல, அவர் அங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இல்லடா, அந்த இடத்து பேரே வந்து டாங்லிங் சம்திங். டாங்லிங் பாயிண்ட் 1. அது ஏதோ ஒன்று. ஓகேவா, திபெத்தியன் வில்லேஜ். ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம போகிறோம். இது வந்து ஆக்சுவலி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட 120-130 கிலோமீட்டர்ஸ் அண்ட் சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு 40-45 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த திபெத்தியன் வில்லேஜ் இருக்கு. போயிட்டு அங்கே போயிட்டு ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக கற்றுக்கணும். வரும்போது வீடியோ பார்த்துட்டே வந்தா இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லணுன்றதுக்காக பார்த்துட்டு வந்தா இந்த அந்த கோவிலில் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் இருக்கான் சொல்லி. ஆமாம், அது கோவில் கிடையாது ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு மான்யூமெண்ட் மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்டாக நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸ் கிளம்பி நம்ம அங்கே போய்கிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயம், அந்த கோவில் டோர் நம்மளே ஓபன் பண்ணி உள்ள போறோம். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போயிடுச்சு. ஆமா, அங்க போய் பண்ணலாம். யா, கம் ஆன். ஓகே, லெட்ஸ் கோ டு சைனா. சரி, நான் நல்ல போட்டோ எடுத்து போலாமா? போட்டோ எடுத்துறேன். Dress ஆல் சமக்காமடே இருக்கேடா. ட்ரெண்ட் தெரியாது உங்களுக்கு, தெரியாது சூட்டி. அதெல்லாம் சும்மாவே மாடு முட்டு சூடி ரெட் கலர் பார்த்தா இதெல்லாம் பார்த்தா அவ்வளவுதான். இங்க வர புலி வருமா, யானை வருமா, கரடி வருமா, எல்லாம் வருமா. இது பாருங்களேன், திருப்பி அந்த அந்த மரம் மட்டும் காட்டுங்க. நேற்று நைட்டு 6:30 மணிக்கு யானை வந்து இடிச்சுட்டு போயிருக்கான். என்னங்க சொல்றீங்க? அந்த இடத்துல என்னதான் ஒரு பகீர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கோம். ரிஸ்க் எடுக்கிறோம். நம்ம சேனலுக்காக வந்து வேற லெவல் நம்ம இறங்கி இருக்கோம். இப்போ பாருங்க, டீ குடிக்க நிறுத்திட்டு எக் சாண்ட்விச், எக் பஃப் என்னென்னவோ சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ லெட்ஸ் கோ. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு இடத்த வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நம்ம காமிக்கிறோம். இப்போ ஏன்னா தமிழ்நாட்டு பார்டர் இது பர்டிகுலர் நம்ம போகிற திபெத்தியன் வில்லேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டு பார்டரில் கர்நாடகாவுக்குள்ளே இருக்குது. பார்டர் விட்டு பார்டர் கொஞ்சம் ரைட்டாக நம்ம வந்து உள்ள நுழைஞ்சிருக்கோம். ಚೆನ್ನಾಗಿದೆಯಾ ಇಲ್ವಾ? ಎಲ್ಲಿದು ಊಟ ಆಯ್ತಾ? ಊಟ ಮಾಡು அண்ண பேக்கு இதெல்லாம் தெரியும் எனக்கு. 4-5 கன்னடா வேர்ட் கத்து வச்சிருக்கேன் நானு. அதாவது நம்ம இடத்துல இருந்து ரொம்ப கிட்டங்க 126 கிலோமீட்டர் தான் இருக்கு மைசூர். எனக்கு தெரியாம போயிருக்கு பாருங்க. இப்போ வரும்போது போர்டு பார்த்தா எனக்கு தெரிஞ்சது. மைசூர் மசாலா தோசை சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? அதுக்குன்னு 120 கிலோமீட்டர் போய் மசாலா தோசை சாப்பிட முடியாது. இப்போதே நம்ம சைனா டாங்லிங் இதுக்கு மட்டும் போயிட்டு இருந்தோம். ஓகேவா, டாங்லிங்கிற பேருக்குலாம் இங்கே அட்ரஸ் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்குது. லெட்ஸ் கோ. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 hour 30 minutes தான் இருக்கு. ஜஸ்ட் 53 கிலோமீட்டர்ஸ்க்கு 1.5 மணி நேரம் போட்டிருக்கு. மழை பகுதி இல்லை, நம்ம ஃபுல்லாக உள்ளே போகிறோம் அப்படின்றதுனால ரோட் வந்து ஒரு மாதிரி குட்டியாக சூப்பராக இருக்குல்ல ஷூட்டிங். நான் பார்த்துருக்கேன் ட்ராவல் லாக்ல இப்படி தான் ரோட் பற்றிலாம் பேசுகிறேன். பாதையாக இருக்கு. இங்க நம்ம தவக்கலை எடுத்து சாப்பிட்டோம்னா புரதச்சத்து கிடைக்கும். என்னடா ஆச்சு உனக்கு? மேன் வாஸ் வைல்ட். இங்க வந்து புலி, யானை, கரடி இதெல்லாம் வரும்னு சொல்றாங்க. சப்போஸ் பை லக் அதெல்லாம் நமக்கு வந்துச்சு அப்படின்னா அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்மள கவிட்டு போறதே அது காட்டும். இங்க ஆல்ரெடி ஒரு கரடி இருக்கு. ஏண்டா இங்க ஒரு புலி இருக்கு. வழியில யானை எங்காவது பாப்போம். யானை அந்த யானை இன்னைக்கு லீவ் போட்டு கடைக்கு போயிடுது. வந்து மலை மேல ஏற ஆரம்பிச்சு ஜோடி. ஜோடிஸ் கரெக்ட்டா புடிச்சிருக்க பாருங்க. இப்பதான் கரெக்ட்டா முதல் மலை ஏறறோம். ஹேர்பின் பெண்ட் எடுத்தோனியும் சூப்பர். கொண்டை ஊசி வளைவு ஹேர்பின் பெண்ட் 2 out of 20. மாப்ள 27 ஹேர்பின் பெண்ட் இருக்கான். அதனால தான் காது குயிந்து இப்ப காது மலை ஏறிட்டு அந்த சைனாக்குள்ள நம்ம என்டர் ஆறோம். ஓகே, நம்ம ஊர் சைனா.
ஹேர்பின் பெண்டு 3வது இதுல மலையில மேகம் முட்டிட்டு 2 பேர் சண்டை போட்டுறாங்க. சூப்பர் விஷுவல் மாறிடுச்சு. இந்த ரோடு ஏறறத காட்டு மணிமேகலை. ஒரு ரோடு ஏறறத காட்ட மறந்துட்டேன் சோட்டிஸ். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இதுல வந்து நான் தெறனா நான் கேமரா ஹேண்டில் பண்றது மிரர்ல தெரியுது. ஏதோ பெரிய டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. எனக்கு காது அடிக்குது. ஆமா இங்க பாருங்க சோட்டிஸ், ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆகி நிக்குது. டிராவல் vlogல இன்னைக்கு புரிக்கிற மாதிரி சொட்டி நானு. சோ இந்த பக்கமா போனா ஒரு லாரி இன்னொரு லாரியை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அப்ப புடிச்சிட்ட பாருங்க, மேல பாருங்க, மேல பாருங்க. மலையில மேகம் முட்டுறது கேமரா நல்லா தெரியுதா சொட்டி இல்லையா? ஆசை இறக்கி நான் காட்டுறேன் பாருங்க, அவ்வளவு அருமையா இருக்கும். வாவ், எவ்வளவு அமேசிங்கான ஒரு பிளேஸ் சோட்டி. இந்த பிளேஸ் என்னால எக்ஸைட் ஆயிடுது. வால்ல ரெஸ்ட் பண்ணாம இருக்க முடியல சோட்டி. என்ன ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்குல பாக்குறதுக்கு. உங்களுக்கு உங்களுக்கு சோட்டிஸ் உங்களுக்கு கேமரால எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல இருக்கமா அப்படின்ற மாதிரி வேற லெவல் ஃபீலிங்கா இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி வின்டர் சீசன் மான்சூன் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, மழை பெய்யக்கூடிய நாட்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா சூப்பரா நீங்க வந்து ஒரு மாதிரி ரெஜுனேட் ஆகுது டோட்டல் பாடி. ரெஜுனேட். போற வழியில பக்காவான ஒரு குட்டி பெட்டி கடையை பிடிச்சிருக்கோம். சூப்பர் அமேசிங். எனக்கு சின்ன வயசுல ஆக்சுவலி ஒருத்தவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, போலீஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், அந்த மாதிரிலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு கடை மாதிரி ஒரு லைட் பெட்டி கடை இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு, இது மாதிரி ஒரு மரத்துக்கடியில் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு சேரை போட்டு இங்கேயே உட்காந்து 3 வேளை சோறு சாப்பிட்டு தூங்கி எந்திரிக்கணும். இதுதான் வந்து ஆசையாக இருந்தது. சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ ஆக்சுவலி நேற்று இருந்தால் மழை வருதுங்க. கரெக்டாக நேற்றுலேருந்து இங்கே மழை வருதான். நம்ம மழை வர நாளாக பார்த்து இந்த இடத்துக்கு வந்து ட்ரிப் வந்து சூப்பர் ரிலாக்ஸிங்காக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. வர்ற வழியெல்லாம் செமையான ஒரு நேச்சர்ப்பா. பயங்கரமாக மரம்லாம் வச்சு சூப்பராக இருக்குது இந்த வர்ற வழி. மழை பெய்யுற டைமில் வாங்க, வெயில் அடிக்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. வெயில் அடிக்கும்போது நீங்கள் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ போடுங்க. Yes, Chotis, welcome to Dongdaeling Tibetan Village. ஸோ இந்த இடத்துக்குள்ள இப்படி வந்தோன்னா இப்படி ஒரு போர்டு இருக்குது. அந்த இடத்துல வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி வந்தோன்னா வெல்கம் டு டாண்டென்லிங், என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல, டிபெட்டன் செட்டில்மெண்ட். ஸோ இங்கே வந்து டி வில்லேஜ், எஸ் வில்லேஜ், போக்யூய் மொனாஸ்ட்ரி, இதுக்கு மேலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போட்டு இருக்கு. இவ்வளோ விஷயங்கள் இது இருக்கு. இது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. தெரிஞ்ச லாங்குவேஜ் தானே, சைனீஸ் தானே சோட்டி. என்னை நீ கலாய்க்க பார்க்கிறாயா? அந்த மூஞ்சி அதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுதான். அது அங்க வேற சாக்கியா மந்திர இதெல்லாம் தெரியும் தானே உனக்கு. மணிமேகலை டோங்லி என் பேர், ஒரிஜினல் பேர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ விஷயங்கள் போட்டிருக்காங்க. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மொனாஸ்ட்ரி இருக்கு போல இருக்கு சோட்டி. 4-5 மொனாஸ்ட்ரி அப்படி இருக்கு போல் இருக்கு. நம்ம போயிட்டு அது எல்லாமே வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ள அந்த ஜங்ஷன்ல என்டர் ஆக போறோம். ஆப்போசிட்ல வர்றவங்க ஃபேஸ் எல்லாம் சைனாக்காரங்க ஃபேஸ் மாதிரியே இருக்குடா. உண்மையில லிட்டில் சைனா தான் நாங்க இருக்கிறது. ஆமா சோட்டி, ஃபுல்லா அந்த அந்த மூலிகை எல்லாம் கொடுப்பாங்களா சைனீஸ்ல, அந்த மாதிரி இருக்காங்க பைக்ல வரவங்க போறவங்கலாம். சோட்டி அந்த சைனானா என்ன, ஏதோ நான் சின்ன வயசுல சைனால இருந்து தப்பி தெரியாம இங்க இந்தியால வந்து பொழைச்சிட்டு இருக்க மாதிரி என்ன பாத்துட்டு போறாரு. அவங்க சித்தப்பா சித்தி பொண்ணு மாதிரி ஏதோ. நான் இந்தியன் நம்ம குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் மிஸ் ஆயிட்டாங்க, அவங்கள புடிங்க அப்படி முடியாது. நான் இந்தியன் மூஞ்சி தான் நானு. என்ன யாருக்கிட்ட அது பக்கா கோயம்புத்தூர் மூஞ்சி. வாங்க இப்போ நம்ம உள்ளுக்குள்ள என்டர் ஆவோம். we are entering into monastery. வாங்க சோட்டிஸ், இத நான் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்ல இருந்து காமிச்சே ஆகணும். அந்த சைடு போனா ஏதோ பியூட்டி சலூனா. பியூட்டி சலூனா? சைனா ஸ்பாவா? தாய் ஸ்பா கேள்விப்பட்டிருக்கோம். சைனா ஸ்பாவாடா? ஸ்பாவா? அதை விட இப்போ வந்துட்டு எங்க எந்த போறதுன்னு தெரியல. நான் கூட ஐப்ரோஸ் கட் பண்ணு பேசாம இந்த பியூட்டி சலூன்லயே பண்ணிட்டு போயிருவோம் போகும்போது. சீரியஸா புருவம் கட் பண்ணி அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்கன்னு தெரியாது சோட்டி. ஏய் டக்குனு ஒரு டாட்டூனா போட்டு விட்டுருவாங்க. ஏன் நாட்டு சம்பந்தப்பட்ட சலூனுக்கு போறதுக்கு முன்னாடி நான் பெர்மிஷன் வாங்கணுமா? டக்குனு ஏதாவது டாட்டூ போட்டு விட்டா என்ன பண்ணுவேன்? என்ட்ரிங் இன்டு தி சைனா, லிட்டில் சைனா ஆஃப் இந்தியா. பியூட்டிஃபுல்லா இருக்குப்பா வீடு. இவ்வளவு அழகான ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ்ல, அது இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல இவ்வளவு அழகா வெளில காலைல முழிச்சு பார்த்தோன்னே இந்த ஏரியா தெரியுதுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. நம்ம என்ன பண்ண ஸ்ட்ரைட்டா மொனாஸ்ட்ரியில போய் இறங்கிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. நீ எப்படி vlog ரெக்கார்ட் பண்ணுவேன்? நான் தான் மேல இருந்து மழையா பொழிவன்லன்னு சொல்லிட்டு மழை வந்துட்டு இருக்கு. நல்லா இருக்கு. அந்த நேச்சுரல் கலாமிட்டி எல்லாம் தாண்டி நம்ம வந்து இப்போ வந்து மழை தூரிக்கிட்டு இருக்கு, இப்போ ஃபுல்லா தண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ என்ட்ரன்ஸ் ஆன உடனே ரைட் சைடுல ஒன்று இருக்கு. ஐயோ என்னாச்சு சுடி?
என்ன சரி கல்ல தூசி போட்டுருக்கு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு வரலையா? இல்ல ஒரு மாதிரி நம்ம தேனி சைடு இருக்கும்ல அதுக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்குற மாதிரி இருக்குப்பா இந்த லொகேஷன். ஆக்சுவலி நம்ம இந்தியாவுக்குள்ள நம்மளோட கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் டிஸ்டன்ஸ்ல இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்றது எனக்கு இவ்வளவு நாளா தெரியாம போச்சு. சைனா அண்ணா சத்தியமா அதான் உண்மை. இன்னும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்படி போனா அங்க நிறைய கோபுரங்கள் மொனாஸ்ட்ரி மாதிரிலாம் இருக்கு. நம்ம ஸ்டார்டிங் போற வழியில இது ஒன்னு இருக்கு அப்படின்றத நிப்பாட்டி இது அதுதான் மெயின் கோயில் போல. இது வந்து ஸ்டார்டிங்ல இருக்கு, இது லாக்ல இருக்கு உள்ள அந்த கேட் லாக்ல. பட் இந்த இடம் பார்த்த உடனே கொஞ்சம் அந்த தாய்லாந்து பேங்காக் ஃபீல் வந்துச்சுன்னு சொன்னா டக்குன்னு நிறுத்திட்டேன் சொன்னேன். நான் முன்ன பின்ன பேங்காக் போனதுல சொன்னி நான் பாத்தியா என் டிஷர்ட்ல நல்லது நடந்திருக்கு. என் டிஷர்ட்ல பவுன்ஸ் ஆகி உன் ஃபேஸ் ஆரஞ்சு கலர் லைட் அப்படியே ப்ளஷிங்கா இருக்கு. நான் ப்ளஷிங்கா இருப்ப சொட்டி, நீ தெரிவியான்றதா டவுட்டா இருக்கு. நான் தெரியலையா? ஆமா ஓகே பாத்துக்கலாம். இட்ஸ் ஓகே. ஃபுல் டேனிங்ல இருப்ப நீ பாக்கிறதுக்கு. சோ ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கு. டைம் டைம் டும் டும் டிங் டம் டும். உண்மையிலேயே என்னோட பூர்வீகம் சைனாவா இருக்குமோ? ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி பரவசமா ஆகுது சொட்டி. ஹாய் இல்ல இல்ல உனக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி இல்ல பரவசம் எனக்கும் அப்படிதான் ஆகுது. இந்த இடம் செம்மையா இருக்கு, ஒரு மாதிரி வைபே சூப்பரா இருக்கு. பட் ஆனா சூப்பரா இருக்கு. நாய்க்குட்டி ஒன்று வருது. ஐயோ சைனா நாய் எப்படி பிஹேவ் பண்ணுன்னு தெரியலையே. சைனா நாயே நீ சைனாவே மாறிட்டியா? நம்ம ஊர் நாய் தான் தாய் இது. உள்ள ராமக்குட்டி வால் வேற ஆட்டிட்டு இருக்கு. கேட் க்ளோஸ்ல இருக்குன்னு நினைச்சோம். நாய் தான் காமிச்சு கொடுத்துருக்காங்க. சைடுல பாரு ரோலிங்ல அப்படியே உள்ள போலாமா உள்ள? ஆமா வாங்க உள்ள போய் பாருங்க. ஆனா இங்க வெல்ல மட்டும் தான் மானுமெண்ட் இருக்கு, உள்ள மானுமெண்ட் இல்லையே. உள்ள பெருசா இருக்காங்க பாரு. கம் ஆன் லெட்ஸ் கோ. நம்மள கூட்டி வரதுக்குனே வந்திருக்கு. கரெக்ட்டா நீ தான வழி காமிச்சிருக்க. சைடுல வந்து அந்த ரோலிங்ல வந்துச்சு இது. அப்பதான் பார்த்தேன். ஆமா சைடுல ரோலிங் இருக்கு அப்படி. ஓகே ரிப்பா பர்மா மொனாஸ்ட்ரில இப்ப நம்ம இருக்கோம். ஸோ மெயினாக அங்கே வந்து நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ மீன் மெயினாக பெருசாக அங்கே ஒன்று இருக்குது. பட் அது போகிற வழியில் இது இருக்குது, இது பார்க்கணும் ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டோன்றதுனால இதுக்குள்ளே வந்து நம்ம நுழையிறோம். சுட்டி நீ பாட்டுக்கு திறந்துருக்கு வா போலன்ட்ட. உள்ளே போகலாமா என்ன ஏது? அவங்க நம்மளை திட்டுவாங்களா? அவங்க பாட்டு திட்டு துணி போட்டிருப்பாங்கல்ல அந்த மாதிரி நாங்கெல்லாம் 7ஆம் அறிவு டோங்லியே பார்த்துதான் அவங்க. ஓகே இப்போ நம்ம இங்கே வரைக்கும் வந்துட்டோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இது கூட ஆக்சுவலி க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னும் உள்ளுக்குள்ள பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த மெயினாக ஒரு இடத்துல இருக்குல்ல அதை நம்மளே ஓப்பன் பண்ணிட்டு நம்மளே உள்ளே போகலான்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்தேன். நம்ம அங்கே போயிடலாம் சோட்டி. அங்க போயிடலாம்ல? ஆமா டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம அங்க போய்ட்டோம்னா அங்கே டவுட்டா இருந்தது க்ளோஸா இருக்கும்போது. ஆனா இங்க லாக் பண்ணிருக்காங்க. சோ இதுவும் லாக் அதுவும் லாக். சரி வாங்க நம்ம மெயின் எடுத்து போய்டுவோம். மெயின் இதுக்குள்ள நம்ம வந்து போறோம். சோ ஏய் பள்ளி மாதிரி ஒட்டினே போற வந்துதான் திருப்பிட்டு அதுக்கு தான் இதுக்கு ஒரு மரியாதை கொடு. திருப்பிட்டு வெளியே போனா திருப்பி தான் உள்ள வரணும். இது ஏன் ராத்திரி பூரா உட்காந்து ஒட்டிட்டு இருந்துன்ற மாதிரி எனக்கு ஸ்லிம்மா இருக்கிறவங்களோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இதுதான்ப்பா. அசால்ட்டா வந்துட்டே இருப்பாங்க. இது பேசிட்டே இருப்பீங்க, கேர் பண்ணிக்கவே இல்லை. சாமி மொனாஸ்ட்ரி வாங்க. Okay, now we are going to the next spot. சுத்து வட்டாரத்துல விசாரிச்சதுல இதுதான் வந்து மெயின் மொனாஸ்ட்ரின்னு சொன்னதுனால இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். ஆமா சுட்டி. இது டிபெட்டன் ரீசெட்டில்மெண்ட். ரீசெட்டில்மெண்டா? ஆமா. என்னடா சொல்றேன்? ஏன் கூட நான் கார்ல வந்தேன். எப்போ ஏர்போர்ட்ஸ் போட்டு தனியா தான் டீடைல் விசாரிச்சிட்டியா? இது பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான மக்கள். அதெல்லாம் கிடையாது சுட்டி. 1900 செட்டில்மெண்டா பாத்துக்கோ. ரீசெட்டில்மெண்ட்னு ஒன்னு இருக்கு. பட் இப்போ நீ சொன்னதான் கரெக்ட். டிபெட்டன் செட்டில்மெண்ட். ஓகேவா? இது வந்து என்னன்னா 1974 வித் சப்போர்ட் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் மைசூர் ரீசெட்டில்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சியோட இதனால உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஏரியா. சொல்லி மக்களுக்கு எடுத்து சொல்லணும்ல. ஏன்னா வந்து இந்த ரெஃப்யூஜிஸ் வந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்காக. ஆமா சொட்டி இருடா, அவங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி இவங்களுக்காக ஒரு ஏரியாவா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஏரியா பிரிச்சு 4 ஏரியாவா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த இதுதான் வந்து டான் டென்லிங் செட்டில்மெண்ட், டிபெட்டன் செட்டில்மெண்ட். இந்த இடம் டான் டென்லிங் மட்டும் எனக்கு வர மாட்டேது. டோங்லி கூட வருது, எனக்கு இது வர மாட்டேது. அப்ப மாத்திருங்க, டான் டென்லிங் வேணாம், டாங்லிங் மாத்திருங்க. டாங்லிங் வந்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கரமா ஒரு விஷயம் இருக்கு. வாங்க போலாம். பயங்கர விஷயம் இருக்கு சொட்டி. இது வந்து ஆக்சுவலி உள்ள நம்ம வந்திருக்கோம்ல, இது கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து இது மட்டும் கிடையாது, இந்த மொனாஸ்ட்ரீஸ் மட்டும் இங்க மெயின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அது மட்டும் கிடையாது சொட்டி. இங்க வந்து உங்களுக்காக ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் ஷாப்பு, இவங்களோட கல்ச்சரை ப்ரிசர்வ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் பண்ணி சூப்பரா இவங்களுக்கு ஒரு தனி ஏரியாவா, தனி ஒரு ராஜ்யமா அமைச்சு இவங்க வாழ்றாங்க. எவ்வளவு சூப்பரான விஷயம் பத்தியா? சரி எங்க நாங்களும் டிபெட்டன் தான். சரியா? இப்ப நான் சொல்லணும் உனக்கு அதானே. பார்த்தா எல்லாம் சொந்தக்காரங்க மாதிரி இருக்காங்க. மூஞ்சி பார்த்து அது அங்க போய் அங்கிள். சோ அந்த மாதிரி வந்து இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க.
வீடியோ கால் வரை பேசிட்டு இருக்கேன். ஹலோ. ஐயோ என்ற அண்ணாக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இங்க இவங்களுக்குனே ஒரு தனி ஒரு இதை கிரியேட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் தான் உங்களுக்கு மெயின் இதுவான்னு சொல்லி அதனால தான் ஃபுல்லா மரம் செடி கொடியோட சூப்பரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்த நம்ம உள்ள பூந்தி இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ எங்க ஸ்டார்டிங்லேயே வந்து இதெல்லாம் என்னடா ஆனா எதுவுமே டச் பண்ணக்கூடாது. ஆமா இதெல்லாம் டச் பண்ணக்கூடாது. அப்படியே லைட்டா அங்க பிளான் பண்ணி தான் பாருங்க நம்ம பசங்க ரீல்ஸ் பண்றதுக்காக டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. ஏதாவது டவுட்னா நான் போய் படம் டான்ஸ் சொல்லி கொடுத்துருவா. எந்த ஸ்டேட்ல இருந்து வந்திருக்காங்க டக்குன்னு இறங்கிடாது. பாவம் பசங்க இப்பதான் கத்துக்குறாங்க. நீ பா டக்குன்னு இறங்கி ஃபுல்லா டக்கு டக்குன்னு ஆடி ஆரம்பிச்சுனா அப்புறம் பயந்துட மாட்டாங்க அவங்க. நான் டக்குன்னு ஆடக்கூடிய ஒரு பிள்ளை தான்டா நானு. எங்க ஊர் டிபெட்டன்ல வந்து என்னையவே கலாய்க்கிறியா? கூப்பிடுவா எங்க அண்ணனை. டாங்லி கூப்பிடு. நோவா. ஓகே லெட்ஸ் கோ இன்சைட். லெட்ஸ் கெட் இன்சைட். ஏதோ மந்த்ரா மாதிரி இருக்குல சுட்டி இதெல்லாம். சுட்டி உங்க மொழி சும்மா விளையாடாத. உங்க மொழி தான் படி. ஏதோ அந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம உள்ள போயிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆமா வாங்க அப்படியே பாத்துட்டு போலாம். ஸோ இப்போ இந்த மெயின் இதுக்குள்ள வந்திருக்கோம். இதுல வந்து ஆக்சுவலி நம்ம ஊர் மாதிரி இது எதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன் போடல. நம்மளே ஸ்லிப்பரை கழட்டி விட்டு நம்ம உள்ள போயிட்டு சைடுல நம்மளே ஸ்லிப்பர் எடுத்து நம்மளே ஓடுவோம். ஆமா இது வந்து என்னன்னா நம்மளே ஓபன் பண்ணிட்டு நம்மளே உள்ள போய்க்கலாமா. அப்படிதான் வந்து பார்த்து சொல்லிட்டு எல்லாத்துலயும் டென் 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 டென். ஒரு மாதிரி அமைதியா பிளசண்டா இருக்குப்பா. உள்ள வந்தா செம்ம அல்டிமேட்டா இருக்கு. இது ஆக்சுவலி நம்மளே ஓபன் பண்ணிட்டு நம்மளே உள்ள வரலான்ற அளவுக்கு ஒரு சூப்பர் விஷயம் கொடுத்திருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் சொல்லி. எஸ் சுட்டி. நம்ம சத்தியமா நம்ம ஊருக்குள்ள தான் இருக்காது. ஏன்னா பேங்காக்ல வந்து சிட்டி இருக்குல்ல, சிட்டி வர பட்டாயா வர சுட்டி சிட்டிக்குள்ள இந்த மாதிரி ஏகப்பட்ட டெம்பிள்ஸ் போயிருக்கேன். எக்ஸாக்டா அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இது இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா அதே சேம் மாதிரி தான் இருக்கு. சேம் மாதிரி தான் இருக்கு. நம்ம பேங்காக் போனவன் பேசுறான். நம்ம என்னத்த பேசுறது? என்ன வீட்டுல அப்படியே அடக்க ஒடுக்கமாவே வளர்த்துட்டாங்க. நாங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அங்க இது தட்டிக்கிட்டு விட்டுறது இல்ல. எங்க ஊர் கோயில வந்து என்னையும் அடிக்க பாக்குறியா நீ? ஏய் உன்னை வசியப்படுத்துறேன் பாக்குறியா? பண்ணி பாடுறா. என்ன இவன் மட்டும் வசியாக மாட்டா? தாமு ஐயோ தாமப்பா அவர் பாவம் எங்க சமைச்சிட்டு போச்சு. அவரே டிஸ்டர்ப் பண்ணி வைஃப் கிட்ட எல்லாம் எதுவும் செல்லாதுடா. இந்த உருட்டுறது மிரட்டுறது பரட்டுறதெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்க. டாங்லி கிட்டே டோங்லிடா. ஓகே டோங்லிங்கிற பேருக்கெல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது. ஓகே இங்க வந்து ஆக்சுவலி இவங்களோட கல்ச்சர் சம்பந்தப்பட்டு ஏதோ வச்சிருக்காங்க போல இருக்கு. டீடைலா நமக்கு எதுவும் தெரியல. பட் சும்மா நம்ம ஜென்ரலா வந்து பாப்போம். தெரிஞ்ச மாதிரி சொன்னா எதுவும் நம்பாதீங்க. எதுவும் கிடையாது. வர வழியில 2 மினிட்ஸ்ல மக்கப் பண்ணது மட்டும் தான் சொன்னாங்க. ஓலைச்சுவடின்னு நினைக்கிறேன். அது தெரியாத மாதிரி நடிக்காதடா. நல்லா எல்லாம் உங்க சொந்தக்காரங்க இதை எழுதி வச்சிருக்காங்க. இல்ல சுட்டி இது ஓலைச்சுவடி. இங்க சத்தியமா சம்பந்தப்பட்டவங்க இருந்தாங்கன்னா எனக்கு ஒரு சீட் எடுத்து போட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. தேருமா தேராதான் நான் கேட்கிறேன். எப்பவுமே கிளியோட உட்காந்துருப்பாங்களா சீட் எடுத்து போறதுக்கு? இது இருந்து ஒன்று எடுத்து உங்க அப்பா சைனால இருக்காரு, உங்க அம்மாவும் சைனா வில்லேஜ்ல தான் இருக்காங்க. நீ ஒரு சைனா குழந்தை ஹாஸ்பிட்டல்ல பெட் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? கரெக்டா இருக்கும். ஃபேஸ்க்கு அதுவும் கரெக்டா இருக்கு. ஒரு மாதிரி உள்ள பயங்கர ஆர்டிஸ்டிக்கா தான் வச்சிருக்காங்கடா. நம்ம ரேண்டமா வந்து பார்த்தாலே தெரியும். செம்மையா இருக்குது. நடுவுல காணல போட்டுருக்கு படி. எத்தனை உத்த பேக்க மாடலாம். இது நீ யாரை வேணா ஏமாத்தலாம். கன்னடா படிக்க தெரிஞ்சவனை ஏமாத்த முடியாது. என்ன போட்டுருக்கு தெரியுமா? நான் சொல்றது அப்படியே படி. ದಯವಿಟ್ಟು ಏನನ್ನು ಮುಟ್ಟಬೇಡಿ ದಯವಿಟ್ಟು ಏನನ್ನು ಮುಟ್ಟಬೇಡಿ. தயவு செய்து எதையும் தொடாதுன்றதான் கன்னடல போட்டுருக்காங்க. மறந்துருச்சு பாரு டக்குன்னு. தயவிட்டு ಏನನ್ನ ಮುಟ್ಟಬೇಡಿ. ஐயோ சுவாமி பாப்போம். ஓகே அங்க பாருங்க சிசிய புள்ள வராரு. அவன்கிட்ட பிடிச்சி அந்த ஸ்ப்ரிங் வீல்ஸா என்ன சொல்லி ஸ்ப்ரிங் வீல்ஸா? பிரேயிங் வீல்ஸ் இருக்குன்னா ஐயோ படிச்சேன் சோட்டி. அது சோட்டிஸ் ஒரு சூப்பரான விஷயம் இங்க உங்களுக்காக நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஐ வில் ஷோ யூ. இந்த பக்கமா இப்படி வந்தீங்கன்னா கண்டுபிடிச்சது நானு. என்ன ஓரசிங் போட்டுட்டு இருக்காங்க. நான் திரும்பி பார்த்தேன் மேல தேன் கூடு இருந்து கீழே பார்த்தா இது இங்க வந்து என்ன அதுல சோட்டிஸ்
இப்படிதான் ஒரு நாள் எழுத்துக்கு வரும்போது திடீர்னு பார்த்தா அந்த மாதிரி பண்ணாது சோட்டி. இங்க பாருங்க இவன் தான் கண்டுபிடிச்ச. ஆஃப் ஸ்கிரீன்ல சொன்னா யாருக்கு தெரியும், ஆன் ஸ்கிரீன்ல இப்படி வந்து போட்டு கொடுப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. மேல பாத்தீங்கன்னா அப்படி பயங்கரமான தேன் கூடு. ஐயோ எவ்வளவு இருக்குடா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இருக்கு. எங்கடா இன்னும் எங்க பாக்குற? அங்க பாரு அந்த கார்னர்ல மேல. கண் பார்வை ரொம்ப உனக்கு டீப்பா இருக்கு போல இருக்கு. அவ்வளோ தேன் கூடு இங்க வந்து கட்டி இருக்கு. ஒரிஜினல் தேன் இங்க கிடைக்கும். ஒரிஜினல் தேன். ஆனா தேன் கூட்ட கலச்சுறாங்க. பழக்கம் கிடையாது. பழக்கம் தேன் வாங்கிட்டு வந்து. ஆமா கொம்பு தேன் வேற வாங்கிக்கிறேன் வர வழியில. சூப்பரா இப்படிதான் நிறைய கிடைக்குது போல. சரி இன்னொரு மேட்டர் ஒன்று சொல்லியிருக்கான் பையன். என்னது? இந்த இங்க சிசியப்பி ஒருத்தர் இருக்கான்னு சொல்லி கோயில்ல இங்க வச்சிருக்கேன் நான். அவன் என்ன சொன்னான்னா இந்த இது வந்து இந்த ப்ரேயிங் வீல்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து மந்திரம் மாதிரி ஏதோ போட்டிருப்பாங்களாம். அதை அப்படியே திருப்பிட்டே வந்தா நம்மளே அந்த மந்திரத்தை படிச்ச மாதிரி ஒரு ஃபீல். வா போலாம் வா. வாவ் எப்படி சூப்பர்ரா. இரு அப்ப இங்கேயே நான் செருப்பு கழட்டி விட்டுருவேன். ஆமா ஓகே சோட்டீஸ், இதுதான் அந்த ப்ரேயிங் வீல்ஸ் உசைன் சொன்னது. நான் சொல்ல, இங்க ஒரு சிசியக்கார புள்ள சொன்னாரு. ஓகேவா, இதுதான் அந்த மந்திரமா சோட்டி? ஆமா. ஓகே இந்த மந்திரங்கள் பொறிச்சிருக்காங்க. இத சுத்தி விட்டா இந்த மந்திரத்தை நம்ம சொன்ன மாதிரியா? சூப்பர். நாங்க இந்த மந்திரத்தை இந்த ப்ரேயிங் வீல்ஸை சுத்துறோம். நீங்க உங்க மனசுக்குள்ள என்ன தோணுதோ நல்ல விஷயங்கள் வேண்டிக்கோங்க. சரியா? ஓகே ரெடி? விரைவா அடுத்த ஜென்மத்தில் ஒரு நல்ல பொண்டாட்டியா கொடுப்பா. சரி ஃபுல்லா வேண்டி முடிச்சிட்டேன். அப்படி போயிடு. இன்னும் சுத்திட்டு இருக்குடா. சுத்திட்டே இருக்கு. சூப்பர் அமேசிங். எல்லாமே நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். எல்லாமே சூப்பரான விஷயம் மட்டும்தான் நடக்கும். எந்த பேடும் நம்ம கிட்ட நெருங்க கூட நெருங்காது. பாதி வழியில அதுவே யூட்டன் போட்டு போயிடும். ஓகே ஆல் குட் திங்ஸ் ஹேப்பன் டு ஆல் ஆஃப் அஸ். ஏய் நான் நல்லது. ஓகே சூப்பர். ப்ரேயிங் வீல்ஸ் தெரிஞ்சது இங்க வந்து விசாரிச்சு பார்த்ததுல இதுக்கு மேல இங்க விஷயங்கள் கிடையாது. என்ன சுட்டி சோட்டி ஒரு தேன் அங்கிருந்து பறக்குது சோட்டி. லைனா பறந்ததுன்னு வெச்சுக்கோயேன். ஆமா இறங்கி அடிச்சதுனா ஐயோ டேய் ஒண்ணு. அம்மா ச்சீ அது வேறயா? இது ஒண்ணு எத்தசோடு சைஸ்ல இருக்கு. இரு நான் செருப்பு போட்டு வந்துடுறேன். ஏய் ஹாய். என்ன பண்றீங்க? வாட் இஸ் திஸ்? This is what? Shall I see? Prayer time making. என்ன மச்சாடி? கல்மன். ஓ ஓகே. பிராக்டீஸ் பண்றாங்களா? ஓகே. எனக்கு இது சொல்லி தரீங்களா? நான் தமிழ்ல கேட்டா உங்களுக்கு புரியாது. எனிவேஸ் you are looking cute. How to say வணக்கம் or hi? How to say வணக்கம்? ஓட்டா. விசித்திரமான ஜந்து போட்டுன்னு அந்த பையன் ஓட்டாரு. ஹாய் ஹாய். கியூட்டா இருக்காங்கப்பா. சோ ஆக்சுவலி பிராக்டிஸ்க்காக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. பிராக்டிஸ் கரே. ஓகே ரெண்டு பேரும் ட்வின்ஸ் ஸ்டடி. சோ இது வந்து இந்த மாதிரி நிறைய மேக்லாம் பண்ணுவாங்க போல. சோ இது இப்பறதே வந்து பிராக்டிஸ் செஷன் மாதிரி போயிட்டு குட்டி வயசுல பிராக்டிஸ் பண்றாங்க. ரெண்டு பேரும் ட்வின்ஸ். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க பாரு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இவங்க வந்து அந்த பிராக்டிஸ் பண்றாங்களா? அந்த கோயில் வந்து பெரிய பெரிய சிலை அந்த இதெல்லாம் பண்றது வந்து இதுல தான் பண்ணுவாங்களாம். அப்படியே? ஏய் குட்டீஸ் பயப்படாத. அக்கா ஊர் தான். ஓகே இந்த பக்கம் பெரிய ஒரு ப்ரேயிங் வீல் இருக்கு போல இருக்காங்க. நம்ம பார்த்தது சோட்டானோ பெருசு இப்போ வந்து பார்க்க போறோம். எக்கோ அடிக்குது சுட்டி இது. ஓகே ஓ மை காட் சூப்பர். இதுவும் அதே மாதிரி தான் சுத்தணும்ல. இதுவும் இந்த பெரிய ப்ரேயிங் வீல். இதுலயும் வந்து நம்ம சுத்தணும். ஓகே இது நம்ம குட்டி குட்டி முடி சின்னதா சுத்தணும்ல. அது அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் பெருசு. அதனால இரு வேண்டி சுத்தலாம். கீழ இருக்கு. ஆமா இது வேண்டி அப்புறம் சுத்தறது. ஓ
அமேசிங். டுடே வாஸ் an excellent day. ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டேவாக இருந்துச்சு சோட்டிஸ். ஸோ வந்து நம்ம ஊரில் நம்ம இதில் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு பார்டரில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படின்றது தெரியவே இல்லை எவ்வளோ நாளாக. ஸோ பெருசாக நிறைய பேர் வீடியோஸ் போட்டும் பார்க்கல அப்படின்றதுனால இப்போ ரீசெண்டாக தெரிய வந்துச்சா. முடிச்சு வந்து ஒரு 3 days 4 days கொஞ்சம் சில் டைம் கிடச்சிது நம்ம ஃபார்ம் ஹவுஸ்லேருந்து. சரி இமீடியட்டாக நம்ம வந்துருவோம் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து சும்மா ரேண்டமாக வந்து பார்த்தது. எஸ், இங்கே வந்து பார்த்தா 1-2 பேர் தான் வந்து ஆக்சுவலி பார்த்துட்டு இருக்காங்க. மொத்தமாக கிட்டத்தட்ட 10 பேர் தான் இருப்பாங்க இங்கே. அதனால நீங்கள் தைரியமாக தாராளமாக வந்து சில்லா வீடியோ எடுத்து சில்லா ரிலாக்ஸ் பண்ணி சுற்றி பார்த்துட்டு வரலாம். செம்மையாக இருக்குது, பிளேஸே செம்மையாக இருக்குது. என்ன விஷயம்னா இது வந்து லடாக் மாதிரி வச்சுக்கலாம். சைனா பேங்காக்கை விட லடாக் மாதிரி வச்சுக்கலாம். என்ன சுட்டி அந்த மணி இல்லை சுட்டி அந்த மணி அந்த மணி இருக்காங்க சரி அது உனக்கு எட்டாது சுட்டி. சாரி எட்டவே எட்டாது. தூக்கி விடு. நீ உனக்கு தெரியும் உன்னை பற்றி தெரியாதா? லைட்டா தூக்குறியா? உப்பு மூட்டை 2 டம்மால கழுத்து இருக்கு பாத்தியே. லைட்டா தூக்குறியா? இருக்கு. நீங்க இந்த இடமும் சரி இந்த சுத்தி இருக்கிற அட்மாஸ்பியரும் சரி செம்மையா இருக்கு. இதுக்கான முக்கியமான லீட் யார் தெரியுமா கொடுத்தா? சொல்லி சதீஷ் தான் சொல்லிட்டு முக்கியமான லீட். ஆமா அண்ணா இங்க ஒரு இடம் பார்த்தேன்னே இங்க போலான்னே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரல. அவன் வர முடியல. அதான் ஒரு சில இடத்துக்கு ஒரு சில பேர் தான் வர முடியும் போல இருக்கு. இது வந்து சில சதீஷ வெறுப்பேத்துக்கு தான் சொல்லிருக்காங்க. சில பேர் சில நல்லது பண்ணுவாங்க புண்ணியம் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் இங்க வரதுக்கான டைம் கிடைக்கும். பட் அவனுக்கு அது கிடைக்கல. சதீஷ் பார்த்துட்டு இவங்கிட்ட ஏன்டா அந்த இடத்த சொல்ல போறோம்னு யோசிக்க போறான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்க இருந்து கிளம்பி போயிட்டு இந்த ஏரியாக்குள்ள என்ன இவங்க சம்பந்தப்பட்ட ஃபுட் எல்லாம் இருக்கும்ல அதாவது இருக்கான்னு பார்த்து அதை நாங்க சாப்பிட போறோம். லெட்ஸ் கோ சோட்டிஸ். சோ அடுத்த vlogல மீட் பண்றோம். 1974 என்ன நடந்துச்சு இந்த டிபெட் வில்லேஜ்.